ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை சட்னி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு புளி, சின்ன வெங்காயம், தக்காளி, நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, இவ்வளோ தான் நம்மளுக்கு வேணும். வாங்க மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை நான் பெருசு கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் கூட பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு புளியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓட்டிட்டு நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கு அந்த 2 பெரிய தக்காளியும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா உப்பு சேர்த்துக்கணும். எனக்கு சாதாரண இந்த உப்பு தான், தூள் உப்பு தான் அளவு தெரியும். கல் உப்பு கொஞ்சம் பயமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் கொட்டிக்கிட்டால் சூப்பரான பச்சை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். டேக் கேர் டியர்ஸ், கீப் ஸ்மைலிங், பாய்.